தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி இப்போ அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடுறதுக்கு ரசிகர்களும் கட்சி நிர்வாகிகளும் ரெடியா இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, கோட் படத்துக்கு கட்சியோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது கட்சியோட நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி படத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக ஃபிளக்ஸ், பேனர், கட் அவுட், போஸ்டர் அப்படின்னு எக்கச்சக்கமா ரெடி பண்ணுவாங்க. சோ அது எதுலயுமே கட்சியோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தளபதி இப்போ சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ தளபதி எடுத்த ஒரு முடிவு கரெக்டான முடிவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசியல் பலத்தை வச்சு தன்னோட படத்தை ப்ரோமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தளபதி நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல் மாற்றத்துக்காக தான் தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது காலங்காலமா மத்த கட்சிகள் செஞ்ச மாதிரி நம்ம இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தளபதி நினைக்கிறாரு. இதுக்கும் சில தற்கூறிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கட்சியோட பேரை யூஸ் பண்ணா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, அந்த பயத்துல தான் விஜய் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதுக்கு பயந்து இருந்தா தளபதி கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. இதெல்லாம் தற்கூறிகளுக்கு புரியாது. சோ அதெல்லாம் நம்ம கண்டுக்காம தளபதி என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நம்ம செயல்படலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.